அனைவருக்கும் வணக்கம். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட தற்போதைய நிலைமை என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் நடந்து போகிற பிளாட்ஃபார்ம் வந்து 2வது ட்ராக்குக்கும் 3வது ட்ராக்குக்கும் நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிற ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு மண் நிரப்பிட்டாங்க. அடுத்த கட்டமாக கான்க்ரீட் தரை அமைப்பதற்கான அந்த வேலையை வந்து தொடங்கணும். பிளாட்ஃபார்மோட நடுப்பகுதியில் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அமைப்பதற்கான பேஸ்மெண்ட் வேலை வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்குவாங்க. லைட் இன்ஸ்டால் பண்ணணும். பயணிகள் உட்கார்றதுக்கான இருக்கை வசதி, குடிநீர் வசதி, இந்த வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. டிக்கெட் கவுண்டருக்கான ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்ட வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் வெயிட்டிங் ரூம் தேவைப்பட்டால் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக தேவைப்படும். நிறைய பயணிகள் யூஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்டேஷனாக இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்க போகுது. மெயினாக வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 and 3லேருந்து பிளாட்ஃபார்ம் 1 போகிறதுக்கான ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைக்கணும். லிஃப்ட் எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியோடு அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் தாங்க ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து அமைக்க போகிறாங்க. அதுக்காக தான் இந்த பகுதியில் பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு மண் நிரப்பாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து டைரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுற அந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்கோடு இணைக்க போகிறாங்க. ஏற்கனவே பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் அமைப்பதற்கான பில்லர் அமைக்கிற வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. அதோட வியூ தான் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற பில்லர்லாம் வந்து பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்காக அமைக்கப்பட்ட பில்லர் தான். இந்த வேலை தொடங்குதாங்க ரொம்ப டைம் எடுத்தது. ஏன்னா இப்போ பில்லர் அமைச்சிருக்க அந்த இடம் வந்து தனியாருக்கு சொந்தமான இடம். இந்த இடத்த கையகப்படுத்துவதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ வந்து பில்லர் வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. அடுத்த கட்டமாக பில்லர் மேலே ஸ்டீல் கடர் அமைச்சு டெக் ஸ்லாப் அமைப்பாங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட இணைக்கணும். ஸோ இந்த வேலை தான் மெயினாக பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற அந்த ஆர்ச் வியூ தாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட ஆர்ச் வியூ என்ட்ரன்ஸ். ஸோ அங்கேருந்து பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்கை இந்த வழியாக கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட இணைக்கணும். இதுதாங்க மேஜர் ஒர்க். இதை வேலை முடிஞ்ச பிறகு தான் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணதுக்கான ப்ராசஸ் வந்து தொடங்குவாங்க. தற்போதைய நிலைமை பார்க்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மாதம் மேலே ஆகும் தான் தோணுது. நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க புதுசாக கட்டப்படுற ஷாப்பிங் மால் ப்ளஸ் சினிமா தேட்டர். கூடிய விரைவில் அந்த சினிமா தேட்டரும் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக அடுத்த வருஷம் ஜனவரி பொங்கல் டைமில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே முதல் ட்ராக் பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் வேலையை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் பிளாட்ஃபார்ம் 1ல் தான் நடந்து போகிறேன். லெஃப்ட் சைடில் பார்க்குற அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்மெண்ட் வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்காக கட்டப்படுற பேஸ்மெண்ட் தான். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற பில்லர் வந்து பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்காக அமைக்கப்பட்டிருக்க பில்லர் தான். அதோட க்ளோசர் வியூ தான் பார்க்குறீங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வழியை தான் கொண்டு வந்து இங்கே அமைக்கப்படுற ரயில்வே ஸ்டேஷன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட இணைக்கணும். இதுதாங்க முதல் ட்ராக் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. பிளாட்ஃபார்ம் வேலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே அளவு பணிகள் தாங்க பக்கத்தில் அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கும் 3க்கும் நடுவில் அமைக்கப்பட்டிருக்க ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் பணிகளை வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட ஆர்ச் வியூ தான் பார்க்குறீங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஹோப் கூடிய விரைவில் இந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கான முயற்சியை வந்து எடுக்கணும். இப்போது கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நடந்து போகிற ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. இந்த ஒரு சின்ன தெரு வழியாக நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும் நடந்து போனீங்கன்னா. ஏற்கனவே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் அமைப்பதற்கான அந்த வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட வியூ பார்ப்பீங்க. ஜிஎஸ்டி ரோடை கடந்து போகிற அந்த பகுதி வேலையை இன்னும் தொடங்கலை. அதே மாதிரி அந்த ப்ரைவேட் லேண்ட் வழியாக கொண்டு போய் டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜோடு இணைக்கிறோம். அந்த வேலை தான் முடிக்கணும். இப்போ வந்து ஜிஎஸ்டி ரோடு ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஜிஎஸ்டி ரோடு ரீச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு நடந்து போகிறதுக்கு. ரைட் சைடில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நடந்து போக முடியும்னு நினைக்கிறவங்க இந்த வழியாக கூட ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண முடியும். ஆனால் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் வழியாக வருது தாங்க பிஸியான இந்த ஜிஎஸ்டி ரோடை கடந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த வியூ தாங்க ப்ரைவேட் லேனில் அமைக்கப்பட்டிருக்க பில்லரோட வியூ. இந்த ஸ்கைவாக்காக தான் அந்த பில்லர் வந்து அமைச்சிருக்காங்க. இது தாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அமைக்கப்பட்டிருக்க பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக். ஸோ இதே செட்டப் தான் இந்த ஜிஎஸ்டி ரோடை கடந்து இந்த ப்ரைவேட் லேண்ட் மூலமாக டைரெக்டாக கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணணும்.
ஸோ அதோட ஸ்கை வாக் வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஹோப் விரைவாக இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கை வாக் பணிகளும் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பணிகளும் வேகமாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.